இலங்கையில் உலுக்கிய 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சதிகள் குறித்த ஐயத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பழைய முகமுமான சுரேஷ் சாலையின் கைது தொடர்பில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன்பில தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை அழிப்பதற்கு சுரேஷ் சாலை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாகவும் அதன் பின்னர் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக பதவி வகித்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை முன்னெடுத்ததாகவும் உதயகமன்பில தெரிவித்தார். புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாத ஆதரவாளர்கள் உலகளாவிய ரீதியில் வியாபித்துள்ளார்கள் எனவும் அவர்கள் சுரேஷ் சாலை மீது வெறுப்பு கொண்டு அவரை பழிவாங்குவதற்கு எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள் என்றும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நிலையில் பிள்ளையார் மற்றும் சுரேஷ் சாலையை கைது செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர கண்டித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் போர்வையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமது எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டார். மேஜர் ஜெனரல் சலை இலங்கையின் 3 தசாப்த கால கொடிய பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி ஒரு சிறந்த மற்றும் திறமையான ராணுவ வீரர் என்றும் கூறியுள்ளார். இவ்வாறானதொரு அதிகாரியை அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயலுக்கு உட்படுத்துவது அதன் நேர்மை நோக்கம் மற்றும் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது குறித்து கடுமையான கவலைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.